மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை உடனடியாக பெறும் வகையில் 5 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த சிறப்பு முகாம் குறித்து இந்தியன் எண்ணெய் நிறுவன முதன்மை மேலாளர் ரவி எமது செய்தியாளர் பிரமோதிற்கு அளித்த சிறப்பு பேட்டியை இப்போது பார்ப்போம். நம்முடன் இங்கு திரு ஏ ரவி, இந்தியன் ஆயிலின் சீஃப் ஏரியா மேனேஜர் இருக்காங்க. அவங்களுடைய கேஸ் கேம்பை பற்றி இப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். சார், இந்த புது கேஸ் கேம்ப் இன்றைக்கி நாளைக்கு வச்சுருக்கீங்களா? அதை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷனானது இந்தியன் வாடிக்கையாளர்களுக்காக, அதுவும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிலிண்டரின் அத்தியாவசிய தேவைக்காக சிறப்பு முகாம்கள் 5 இடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறது. மணலி நியூ டவுன், தாம்பரம் ஈஸ்ட், தாம்பரம் வெஸ்ட், கொரட்டூர் அண்ட் சோழிங்கநல்லூர். இந்த 5 இடத்துகளையும் வாடிக்கையாளர்கள் அவருடைய காலி சிலிண்டர்களை கொண்டு சென்று பணம் செலுத்தி புதிய சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு செல்லும் வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் நம்பர் அண்ட் அந்த ஏஜென்சி பேர் சொன்னாலே போதுமானது. அவர்களுக்கு உடனடியாக ரீஃபில்கள் வழங்கப்படும். இந்த நிவாரண முகாம் எதுக்காக ஏற்படுத்தியிருக்கோம்னா, மக்களுக்கு காலி சிலிண்டருக்கு இப்போ உடனடி தேவையாக இருக்குது, அவங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கிற பட்சத்தில் இதை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு எப்பொழுதும் போல் வழக்கமான டோர் டெலிவரி உண்டு. ஆகவே அந்த வாடிக்கையாளர்களுக்கு டோர் டெலிவரி எப்போதும் போல் வழக்கமாக நடக்கும். சார், சிலிண்டர் மழையின் பாதிப்பினால ஸ்டாக் இல்லை, பல இடத்துல கிடைக்கலன்ற சொல்கிறாங்களா? இது எவ்வளோ தூரம் இது உண்மையாக இருக்குது? ஸ்டாக் ஆனது தேவைப்படும் அளவுக்கு உள்ளது. தேவைப்படும் அளவு கூடுதலாகவும் நாங்கள் இப்போ திருச்சி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய பாட்லிங் பிளான்ட் இருக்குது, அங்கேருந்து வரவழைச்சிருக்கோம். அதனால் எங்கள் கையில் இப்போ தேவைக்கு அதிகமான ஸ்டாக் இருக்கிறது. ஆகவே யாருமே இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். டோர் டெலிவரி கட்டாயமாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். இந்த முகாமில் அத்தியாவசியமாக தேவைப்படுவர்கள் மட்டும் சென்று பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்குமே சிலிண்டர்கள் வழங்கப்படும் உடனடியாக இன்னும் 2 நாள்களில். இந்த கேம்பை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த 2 நாள்களில் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த முகாம்கள் நீட்டிக்கப்படும்.